கால் பண்ணுங்க 6382997668 இந்த நம்பருக்கு எல்லாருமே கால் பண்ணுங்க. பாட்டு பாடுறவங்க பாட்டு பாடுங்க, கவிதை சொல்றவங்க கவிதை சொல்லுங்க, பர்த்டே விஷஸ் அண்ட் வெட்டிங் டே விஷஸ் வாட் எவர் மேபி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இல்லையா எங்க வீட்டில் வந்து நான் ரொம்ப நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான தருணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஷேர் பண்ணா ஷேர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா சில பேருக்கு வந்து மனசுல இருக்கிறத கொட்டுறதுக்கும் கூட யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க கூட மனசுல இருக்கிறத வேதனைகளை கூட இங்க வந்துட்டு நீங்க சொல்லலாம். ஓகே மை டியர் மக்களே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, ஹலோ வணக்கம். மேடம், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோங்க. நீங்க யார் பேசுறீங்க? ஜாய் மேடம் தானே? ஆமாங்க. நீங்க யார் பேசுறீங்க? தோழர் யார் பேசுறீங்க? ஆதவன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இல்லைங்க, சொல்லிருங்க. ஆதவன் ஞாபகம் இல்லையா? ஆதவனா? ஆதவன் 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 படம் தான் நினப்பு இருக்கு, மற்ற நினப்பு இல்லை. நெக்ஸ்ட் டைம் நினப்பு மேடம், வச்சுக்கிறேன். உங்க இப்போ அந்த ஐடி கையில இல்ல. வழக்கமா உங்க லைவ் எப்போதுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஓ மை காட் ஆதவன், உங்க சாரி உங்க சாரி ஸ்போர்ட்டிவான ஆதவன். ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ தேங்க்யூ ஸோ மச். ஏன் அப்படின்னா, ஆ அதுல அவ்வளவு பேரு என்னதான் உங்களை வந்து காண்டு ஏத்துனா கூட பொறுமையா அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு அதே நேரத்துல உங்க கோபத்தையும் வெளிப்படுத்துற அந்த தன்மை இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்களா? ஆமாமா, நீங்க உங்க அந்த கோவத்தை வந்து நாகரிகமா சொல்லுவீங்க. எங்க பாரு இது தப்புங்கிறதையும் உங்க கோவத்தையும் இங்க பாரு இதனால எனக்கு இவ்வளவு பிரச்சனை, அதை வந்து ரொம்ப நாகரிகமா சொல்றது வந்து நீங்க சொல்ற மெத்தட் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆ அதே நேரத்துல உங்க லைவுக்கு வர்ற எல்லாத்துக்குமே ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணி யாரையுமே டிஸ்கரேஜ் இல்லாம உங்களை ரொம்ப அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது நல்ல சிந்தனையோட லைவ் போடுறவங்க மத்தியில நீங்க முதல் இடத்துல இருக்கீங்க. உண்மையில உங்களை பாராட்டணும். ஓ நல்ல விஷயம் அது. மை காட் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பா ஆதவன். கண்டிப்பா. அதாவது அதுல இந்த அறிவியல் வளர்ச்சிங்கிறது வந்து ம் என்ன சொல்றது, எல்லாரும் எப்படி எப்படியோ பயன்படுத்துறாங்க. ஆனா நீங்க லைவ் போட்டா கூட அதுலயும் வந்து ஒரு சமூக சிந்தனையோட அந்த ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் வைக்கிறீங்க பாத்தீங்களா? ம் உண்மையிலே ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. ஓ மை காட் நிஜமாவா? கண்டிப்பா 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 நிஜமாவா? கண்டிப்பா. இல்ல கண்டிப்பா இருக்குதுல்ல. அதாவது அது அதை நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல. நீங்க அப்படி நடத்தினா கூட உங்க அந்த ஸ்பீச் வந்து அந்த சமூக சிந்தனை அங்க ஒளிஞ்சுட்டு தான் இருக்கு. அது அப்பப்ப வெளிப்படுது. ஓ அந்த எல்லாத்துக்குமே ஒரு பொறுப்புங்கிறத நீங்க சுட்டி காட்டுறீங்கல்ல, கண்டிப்பா கண்டிப்பா. ஆ அது அது உண்மைதானே இல்லையா? அதை ம் வந்து யாரும் மறக்க முடியாது இல்லையா? ம் மறைக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. எக்ஸாக்ட்லி. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல. கண்டிப்பா பேசுறவங்களுக்கும் பதில் சொல்றவங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. லைவ் நிகழ்ச்சி நடத்துறது அவங்க அவங்க விருப்பமா இருந்தா கூட ம் அது சாதாரண விஷயம் இல்லைங்க. அதாவது ஒரு பெண்கள் வந்து வீட்டு வேலை காலையில இருந்து நைட்டு வரைக்கும் கடமெல்லாம் முடிச்சுட்டு ஒரு லைவ் நிகழ்ச்சி நடத்தி அதுலயும் சம்மந்தம் இல்லாத நிறைய பேர் நிறைய பிளாட்ஃபார்ம்ல ஒரு எல்லாத்தையும் சமாளிச்சு அது வெற்றிகரமா நடத்தி